ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை நீங்கள் நினைக்க முடியாது. எபிரேயர் புத்தகம் முழுவதுமாக கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? நீங்கள் கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதம் இல்லாமல் ஒருபோதும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனம் இயேசுவை காண்பிக்கிறது. இயேசு யார்? அவர் இயேசு தேவகுமாரன். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. இயேசு படைத்தவர். அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபம். அவர் சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். அவர் பாவங்களை சுத்திகரிக்கிறவர். அவர் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறவர். அவர் தீர்க்கதரிசி, ராஜா, பிரதான ஆசாரியர். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர். 6வது வசனம் இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதிக்கக்கூடியவர். காரணம் அவர் தேவன். 8ஆம் வசனம் சிங்காசனத்தில் நீதியின் செங்கோலை பிடித்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 9ஆம் வசனம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பினுடைய அதிபதி, தி கேப்டன் ஆஃப் சால்வேஷன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாக இருக்கிறார். 2ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், இஸ் ஃபெய்த்ஃபுல். 6ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய வீடாகிய திருச்சபைக்கு மேற்பட்ட குமாரன். அப்படி என்றால் அவர் திருச்சபைக்கு தலைவர். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இயேசு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? அவர் மகா பிரதான ஆசாரியர். 15ஆம் வசனம் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியர். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. 25ஆம் வசனம் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இஸ் ஆல்மைட்டி, அவர் வல்லவர். 26ஆம் வசனம் அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசு இல்லாதவர், அவர் பாவிகளுக்கு விலகினவர், அவர் வானங்களிலே உயர்ந்தவர். எனவே அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.